ஹாய் गाइस வர்ற டிஸ்ட்ரிக்ட்ல வெல்கம் டு அவர் சேனல். இதான் மோட்டோ போ எங்க அண்ணன் வணக்கம் தலைவா. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? வந்துட்டீங்க சொன்னே பார்த்தோடே நான் உங்களை தேடி ஓடி வந்துட்டேன். இன்னொன்னு கேட்கணும், இதுல 1000 கால் இருக்கா உண்மையிலேயே? எனக்கே டவுட். ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. அவ்வளவுதான். சீஃப் கெஸ்ட் பெருமையா இருக்கு ரொம்ப. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நான் தான் மனோ ப்ரோ பேசுறேன். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைட்ல 38 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்றதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 7 டிஸ்ட்ரிக்ட் முடிச்சு. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, அடுத்து வந்து ஐயோ என்ன காயில கட்ட வர மாட்டேங்க. ஆமாம், ராமேஸ்வரம், தென்காசி, தேனி, அது இன்னும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட். சரி, அது கரெக்டாக வரல, தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். இப்போ வந்து 8வது டிஸ்ட்ரிக்ட் 8, 9, 10 இன்னைக்கு வந்து மொத்தம் 3 டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போகிறோம். என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னா திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை 3 டிஸ்ட்ரிக்ட் முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 டிஸ்ட்ரிக்ட் முடிக்கவே எத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னா 6 நாள் ஆயிடுச்சு. 7 டிஸ்ட்ரிக்ட் முடிக்க ஒரு நாளைக்கு 2 டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து 2 to 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் 6 நாள் ஆனால் எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமேல் வர்ற இனிமேல் ஒரு நாட்களில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 டிஸ்ட்ரிக்ட் முடிக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஒரு பிளான்ல இருக்கும். சரி, எல்லாமே இப்போ வர்ற டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப பக்கத்தில் தான். இப்போ இந்த 7 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப லாங்கா இருந்துச்சு. வர்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வெல்கம் டு அவர் சேனல். இதான் மோட்டோ போ எங்க அண்ணன். மறக்காம வந்து அவர் சப்போர்ட் பண்ணுங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அவருக்கு முடியுங்க. நம்மளுக்கும் பண்ணுங்க, அண்ணனுக்கும் பண்ணுங்க. அண்ணன் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு மரம் நட்டுறாரு. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு. லூப்பங்கடா கரெக்டா நம்ம வந்து வைகை டேம்ல தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து மோட்டோ விளாக்ல கன்வியூ பண்றாங்க. அடுத்த இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரும். முன்னாடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு டிராவல் பண்ற டைம் 10 மணி நேரம் ஆகுது. ஒரு நாளைக்கு 250 to 300 கிலோமீட்டர் டிராவல் பண்றோம். அதுல வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணணும், உங்களுக்கு கண்டென்ட் எடுக்கணும், எல்லாமே இருக்குது. அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. வீடியோ இப்போ முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டாகிராமில் ஆனால் கரெக்டாக வந்துடும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இல்லை டிஸ்பிளேலேயே நம்ம ஐடி ஷோ பண்ணுறோம். மறக்காம ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடு கொஞ்சம் முடிக்கிற டைமில் இருப்போம். எல்லாம் வந்து பாதி முடிச்சிருப்போம். அவங்களால முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களா நம்ம சேனலுக்கு யாராவது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க. அப்படி வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 6வது நாள். 6 நாள் முடிச்சு இன்னைக்கு வந்து 5 நாள் முடிச்சுட்டு இன்னைக்கு 6வது நாள். இந்த 5 நாள்ல எத்தனை டிஸ்ட்ரிக்ட் தெரியுமா கவர் பண்ணியிருக்கோம்? எங்களுக்கே சாக்காயிடுச்சு. ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் பிளான் போட்டிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் கவர் பண்ண டிஸ்ட்ரிக்ட் மொத்தத்துக்கு 7 தான். அதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்குனா நம்ம பிளான் பண்ண ட்ரிப்பு நாளே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 17 டேஸ் 30 to 38 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுற மணி. ஆனால் 6 நாளில் 7 டிஸ்ட்ரிக்ட் தான் முடிச்சிருக்கோம். ஐயோ, என்னடா இத்தனை நாள் தான் முடிச்சிருக்கோமே. இப்போ எங்கெல்லாம் எங்கள் 2 பேர்ட்டுமே காசு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை பொறுத்தவரை நாள் அதிகமாக எங்களுக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப கூடும். காசுலாம் காரணத்தினால தான் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போயிடுறோம். இல்லை அப்படின்னா அவங்க கூட நிறைய நாள் நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பேன். என்னால் கொஞ்சம் பேர்கிட்ட பேச முடியல. அது வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் ஊரை தாண்டி போனவரை சொன்னீங்க. நான் இப்போ நான் ரொம்ப நாள் ட்ரிப் போகிறோம், 1 மாதம் ட்ரிப் போகிறோன்னா கன்ஃபார்ம் ரிட்டனே வந்து நான் உங்களை பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஆனாலும் என்னால் வர முடியல. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. ஓகேங்களா? இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா தேனியிலேருந்து நிலக்கோட்டை போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நிலக்கோட்டை போயிட்டு நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடில் நம்ம அண்ணனுக்கு வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்ல 38 மரம் நட்டுறாரு. அவருக்கு வந்து மரம் வாங்க போகிறோங்களா? பார்த்துட்டு எப்படி ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க ப்ரோஸு. எந்த ஊருன்னு போய் எப்படி கேட்கலாமா? போயிட்டார், வேகமாக போகிறார். நம்ம 70 நம்ம ஸ்பீட் லிமிட். நம்மளோட ஸ்பீட் லிமிட் நான் வச்சது 70. அதுக்கு மேலே போகக்கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம இன்ஜின் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. 70க்கு மேலே போனால் ஏதாவது ஆகிட்டு அந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடு முடிக்க முடியாது. அதனால் ஒரு 70லே கரெக்டாக நான் க்ரூஸ் பண்ணுவேன். 60 to 70ல ஒரு மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருப்பேன். அதான் நம்மளோட பிளானே. ஓகேங்களா? கரெக்டாக இப்போ அவர்கிட்ட போய் அவர் நம்ம நிலக்கோட்டில் போய் மரம் வாங்கிட்டு அங்கே போய் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல நட்டிட்டு, ஆமாம் மரம் எதுக்கு வாங்குறோன்னு சொல்லிடுறேன். அது வந்து நம்ம அண்ணன் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் 38 மரம் நட்டுறோம். அது என்ன ரீசன் அப்படின்னா குளோபல் வார்னிங்காக. அது எதுக்கு அப்படின்னா நம்ம மரம் நிறைய அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்காண்டி வந்து விழிப்புணர்வுக்காண்டி வந்து அண்ணன் வந்து ஓட்டுற. இது யார் சொல்லி ஓட்டல, அவர் வந்து நான் வந்து மரம் வந்து வளரணும் அப்படின்னு விட்டுறாரு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மரம் இது வரைக்கும் 7 மரம் நட்டிட்டாரு. இன்னும் வந்து 31 மரம் நட்டணும். ஓகேங்களா? ஆனால் அந்த மரம் வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயும் கிடைக்காது. நம்ம கடையில் தான் தனியாக தான் வாங்கிக்கணும். ஒரு மரமும் வந்து ஒரு சில இடத்துல வந்து 30 ரூபா 20 ரூபாய்க்கு, ஒரு சில இடத்துல 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட விற்கிறாங்க. ப்ரைஸ் ஆஃப் ஆல் வித்தியாசம் இருக்கும். நம்ம வாங்கி 38 டிஸ்ட்ரிக்ட் நட்டணும். அதான் நம்ம அண்ணனோட இது. நம்ம அண்ணனோட சேனல் வந்து டிஸ்பிளே கொடுக்குறோம். மறக்காம தான் நம்ம அண்ணனோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் சேனலில் போயிட்டு நம்ம மனோ டிராவல் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கமெண்ட் தட்டி விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா?
இப்போ அவ்வளோதாங்க. இப்போ என்னன்னா நம்ம 3 டிஸ்ட்ரிக் கவர் பண்ண போகிறோம். என் டிஸ்ட்ரிக் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு மீனிங் சொல்கிறேன். திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி யாராவது வந்தாங்களோ அவங்கள மீட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து மறக்காமல் போடுவோம். யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அப்படியே உங்களுக்கு வந்து போக கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கன்னா கரெக்டாக மதுரை போயிட்டு இருக்கோம் தெரியுதா. மதுரை இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 36 கிலோமீட்டர். மதுரையில் இப்போ என்ன மதுரையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன திருமலை நாயக்கர் மகால் தான் போகிறோம். அதை வந்து பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் மதுரையில் இருக்க வர சொல்லியிருந்தாங்க. அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சிவகங்கை போகிறோம். இன்னைக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக் முடிச்சாச்சு திண்டுக்கல். இன்னைக்கு மதுரை, சிவகங்கை. அடுத்து வந்து நம்ம இந்த ஊர் சிவகங்கை தாண்டி வந்து நம்மளுக்கு ஒரு ஊர் இருக்குமே, புதுக்கோட்டை முடிஞ்சா புதுக்கோட்டையில போய் நம்ம ஆல்ட் ஆயிரும் 4th டிஸ்ட்ரிக்ட்ல. இல்ல அப்படின்னா புதுக்கோட்டைக்கு முன்னாடி எங்கேயா ஒருத்தர் டென்ட் போட்டு தங்கிடும். இன்னைக்கு ஒரு 6 o'clock ரைடை முடிச்சிடலான்னு இருக்கோம். ஓகேங்களா, இன்னைக்கு தான் early morning. நம்ம இந்த 5 நாள் ரைட்லேயே சீக்கிரம் கிளம்ப. இன்னைக்கு மட்டும்தான் 5:30க்கு ரூம்ல இருந்து வண்டி எடுத்தோம். கரெக்டா அண்ணன் வீட்டுல இருந்து 5:30க்கு ரூம் எடுத்து வண்டி எடுத்து 5 நாள் இன்னைக்கு தான். நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் பிளான் பண்ணோம்னா ஆல் ஓவர் தமிழ் ரைட் வந்து நம்ம கரெக்டாக டெய்லி 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் 6 மணிக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன்னா. காலை 6 மணிக்கு கரெக்டாக சன்ரைஸ் மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு சன் செட்டில் வீடியோ முடிச்சிடலான்னு. லாஸ்ட்டாக பார்த்தா சன்ரைஸ் ஆகி பாதி 3க்கு வந்தப்போ பாதி இடத்துக்கு மத்தியானம் ஆனப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். சன்செட் ஆகி 3 வந்துடும். அப்போ தான் ரைடே முடிப்போம். அது மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க. இன்னைக்கு இந்த எபிசோட்லாம் இந்த 3 எபிசோட சூப்பராக வரும் உங்களுக்கு, இந்த 3 டிஸ்ட்ரிக் இதுவும். ஏன்னா அந்த மாதிரி வந்து எல்லாம் காலையில் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஈவினிங் முடிச்சிருவோம். அதனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து மதுரை வந்து எவ்வளோ 34 கிலோமீட்டர். மதுரையில் வந்து நிறைய இடம் பார்க்கலாங்க. மதுரையில் இல்லாத இடமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகலாம். அடுத்து எனக்கு ஒரு 2 மெயின், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அடுத்து திருமலை நாயக்கர் மகால். இன்னும் 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது வந்து கொஞ்சம் உள்ள பார்த்தா தான் தெரியும். எனக்கு இந்த 2 தான் மெயினாக தெரியும். ஓகேங்களா, திருமலை நாயக்கர் மகால் போயிருக்கேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கேன். நம்ம கோயில் போகலாம். ஆனால் என்ன ப்ரோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போக மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் போக முடியாதுங்க. என்னன்னா உள்ளே போயிட்டு வந்தாலே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். ஆனால் உள்ள வீடியோ அலௌட் கிடையாது நம்மளுக்கு. அதனால் வீடியோ எடுத்து போட முடியாது. திருமலை நாயக்கர் மகாலில் வீடியோ எடுத்துக்கலாம், அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம உள்ள ஆல்ரெடி 2-3 நேரம் எடுத்துருக்கோம். ஆனால் உள்ளே போய் நம்ம திருமலை நாயக்கர் மகாலில் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அரௌண்ட் இங்கேருந்து 34 கிலோமீட்டர் தான். எப்படி ஒரு 1 மணி நேரம் ஆகும். லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போக வேண்டியதான். சரி, போக கன்டினியூ பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து நம்ம மதுரை வந்து 34 கிலோமீட்டர் தான். ஷாக் ஆகிட்டேன். என்ட்ரன்ஸ் பார்க்காம போயிட்டேன் நான் வாட்டுக்கு அங்கிட்டு. ரோடு அப்போ நல்லா இருந்துச்சு, என்னடா இப்போ இப்படி இருக்கா. நான் ரோடு என்னடா ரோடு நல்லா இருக்குமே யோசித்தேன். இதுதான் திருமலை நாயக்கர் மகால். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகால் வந்துட்டோம் தெரியுதா. இப்போ தான் கரெக்டாக என்ட்ரி ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உள்ளே வர்றதுக்கு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் 9 வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணாங்க. அப்படியே உள்ளே வந்துட்டோம் தெரியுதா. தான் திருமலை நாயக்கர் மகால் சேர். இந்த திருமலை நாயக்கர் இது என்ன ராஜா உட்காந்து சேர் தானே தெரியுது. அதுதான் கூட்டமாக இருக்கிறதுனால வந்து நான் இந்த சைடு வந்து தனியாக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஓட்டோ ப்ரோ ஒரு இங்கே இருக்காங்க தெரியுதா. நான் இப்போ ஒருத்தர் காட்டுறேன், அவர் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க தெரியுதா. ஸோ தலைவரே, என்ன தலைவா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? ஒரு வேலை பார்த்துட்டு ஒரு கஃபேல பார்த்துட்டு இருக்கேன். என்ன கஃபே ப்ரோ? ஷயா கஃபே. ஷயா கஃபே பிராண்ட் நேம் வந்து ஷயா கஃபே. ஆனா நம்ம தமிழர்களுக்கு அவ்வளவா தெரியாதுல்ல, அதனால இரானி டீயா, இரானி டீ ஷாப் ஹைதராபாத் அண்ணன் கஃபே தான் சப்போர்ட் பண்ண. அவர் தலையா ஒரு கஃபே வச்சிருக்காரு. ஆனால் ஓப்பன் பண்றது தான் அவரோட ஆசையா. விஜோ சித்து இருக்காருல்ல, அவரை பார்த்துட்டு வந்து நம்ம ஒரு கஃபே ஓப்பன் பண்ணோம் அப்படின்ட்டு. அதான் ப்ரோ, கண்டிப்பா அதான் ஒரு ஆசை. சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே சுற்றி காட்டுறேன் மண்டபத்தை. நான் போகிறோம்ல, வாங்க போகலாம். அப்படியே இங்கிட்டு போகலாம், இங்கிட்டு போயிட்டு வரலாம். இங்கே வந்து நிறைய வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து நம்மளால பார்க்க முடியாது. கரெக்டா? கரெக்ட் தான். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வெட்டக்கிறேன். நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். இன்னொன்று கேட்கணும், இதுல 1000 கால் இருக்கா உண்மையிலேயே? எனக்கே டவுட். நானும் திருமலை நாயக்கர் மாதிரி ஒரு 6-7 தாட்டி வந்திருக்கேன். ஆனால் இருக்குமான்னு தெரியல. இல்ல எண்ணி பார்க்க முடியாதுன்றனால சொல்லலாம். இல்ல இருக்குனாலும் எனக்கு தெரியாது. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை. ஆனால் எனக்கு பொறுத்தவரை ஒரு 500 கூட இருக்கலாம். இப்போ 500 ஓகே தான். எண்ணி பார்க்கல. எண்ணி பார்த்து ஒருத்தர் கூட வீடியோ போடல. ஆனால் எண்ணி பார்க்க 1 மணி நேரம் கிட்ட ஆயிரும். கரெக்டா? அது பொறுமையா இருக்கும் பாருங்க. இந்த சைடு என்ன ஒரு 1
2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொன்னாலும் இந்த சைடு ஒரு 10 நாளா என்னை வந்து ஒரு 500 தான் என்ன தெரியுது. சரி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு வந்து இன்ஸ்டால சென்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, ஆனால் என்ற அளவு எங்களுக்கு டைம் இல்லை இப்போதைக்கு உண்மையிலே சொல்ல போனால். கண்டிப்பா நீங்க ட்ரிப் அடுத்து எங்க 7 முடிச்சிருக்கு, 8வது இதுதான் 8 9வது மதுரை, இதுதான் 9வது சரிச்சுவாங்க. சரி இப்போ வந்து அண்ணா கஃபேக்கு போயிட்டு, இது அண்ணன் தான் எனக்கு என்னையோட ஒரு வயசு பெரியவர் தான் இவரு, நான் சின்ன பையன். எவ்வளோ 22 அவங்களுக்கு? 22 எனக்கு 20, அவ்வளோ 2 வயசு கிட்டத்தட்ட இவர் பெரியவர் என்னையோட. ஆனா நம்பல என்னை உண்மையிலேயே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அபின்னு இருக்கான், அவனுக்கு 23 வயசு. இது அவனேடா வாரப்படாதான் கூப்பிடு, இதுல என்ன இருக்கு, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number, அவ்வளோதான். சரி உங்களுக்கு வந்து எப்படி நான் மோட்டோ விளையாட்டில் கன்டினியூ பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக கட்டுறக்கு வேறு எதுவும் இல்லை, நிறைய இருக்குதான், சேர் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப க்ரௌடு வந்து ரொம்ப கூட்டாங்க. எனக்கு வந்து க்ரௌடு இருந்தாலும் பேச அவ்வளோவா வராது கரெக்டாக. அதனால தான் மோட்டோ ப்ரோ அங்கே இருக்கார், அவர் ஃபேஸ் ரிவீல் பண்ணல, அதனால் அவர் ஃபேஸை வந்து காட்ட முடியாது. ஃபேஸ் ரிவீல் பண்ணோன்னா காட்டுறேன். இதுதான் சென்ற இதான் வந்து ஃபெஸ்டிவல் நடக்கும். ஃபெஸ்டிவல் இங்கே தான் நடக்கும். திருமண நாயக்கர் அவன் பிறந்த அன்னைக்கு இங்கே சேர்லாம் போட்டு பார்க்கிங் போட்டுருவாங்களா, ஃபங்க்ஷன் மாதிரி டான்ஸ் நடத்தும். இந்த இடத்துல தான் ஃபுல்லாகவே இந்த ஃபுல்லாகவே சேர். அந்த ஓல்டு ஃபோட்டோ அவங்க ஆட் பண்ணுறேன், நான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன், இன்னும் அவங்க சைடில் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. அது நல்லா கிராண்டாக நடக்கும் ப்ரோ, ஃபுல்லாகவே உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் நான் அப்போ கூட உங்களுக்கு வந்து விளாக் எடுத்து போடுறேன். ஒரு வீடியோ மட்டும் நான் வந்திருக்கேன், நானும் திருமண நாயக்கர் தான், நானும் வந்திருக்கேன், நிறைய தாட்டி வந்திருக்கேன். பட் ஆனால் ஃபங்க்ஷன் பார்த்ததுல நான் நைட்டு சும்மா இருந்திருக்கேன், ரொம்ப நேரம் இருந்ததெல்லாம் பார்த்தது இல்லை நான். ரொம்ப நல்லா கிராண்டா நடக்கும். இது என்ன ப்ரோ, சித்திரை திருவிழாக்கு வந்திருக்கீங்களா? 1636 கட்டின மகாலம் இது. 1600 காலத்துல சித்திரை திருவிழா உள்ளே வர முடியாது ப்ரோ. 7 நாள் நடக்குமா, 7 நாள் மதுரை திருவிழா நடக்கும், 7 நாள் உள்ளே வர முடியாது. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நைட்டு மதுரையே ஜேன்னு இருக்கும், ஆனா உள்ள வர முடியாது. அதானே இங்க ப்ராப்ளம். நீங்க வாங்க, இவர் கூட்டு பஸ் அப்ப வரலாம், அப்ப நாங்க கூட்டு போறோம். டிராஃபிக் ரொம்ப இருக்கும் ப்ரோ, நம்ம நடந்து வேணா போகலாம், பைக்கில் எல்லாம் வாய்ப்பு இல்லை. நடந்து ஒன்லி நடராஜ சர்வீஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த திருவிழாவில். சித்திரை திருவிழாலாம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நானும் போயிருக்கேன் நிறைய தாட்டி, ஒரு 2 தாட்டி. சரி இது ரொம்ப நல்லா கிராண்டா நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? எப்போ இப்போ ஏப்ரல் நடக்குமா? அப்போ இன்னும் ஒரு 4 மாசம் இருக்கு, 4-5 மாசமோ. ஏப்ரல் நவம்பரா டிசம்பர் தெரியல, எனக்கே தெரியல, எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க சில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம. சரி அப்படியே உங்களுக்கு வந்து போயிட்டு மோட்டோவில் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம அண்ணன் கடைக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து கன்டினியூ இருக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஷாப்ட்டு தான் இருக்கோம். இரான் டீ ஷாப்புங்களா, இரானின்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரில. இரானி டீ ஷாப்பு ஓகேங்களா. மறக்காமல் அந்த சைடு மதுரை சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குன்னா மதுரை காலவாசல் ஆப்போசிட்டில் வந்து எஸ்எஸ் காலனி கிட்டே இருக்குது டீ ஷாப்பு. நான் குடித்தேன், எனக்கு வந்து டீ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கேயே நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரோங்க. இந்த ஷாப்போட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தான், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் உள்ளே போய் அப்படியே காட்டுறாங்களா ஷாப் ஒரு நிமிஷங்க. சரிதான், இவர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியுதா? என்ன ப்ரோ பண்றீங்க? ஹெவி ஒர்க். இவர் ஒர்க் பண்றாருங்களா? இவர் ஷாப் இல்ல, வருங்காலத்துல ஷாப் வைங்க, நம்ம சப்போர்ட் கன்ஃபார்ம் இருக்கும். உங்க கடைக்கு நான் வரேன், சொல்லலாம், ஆனா ரொம்ப ஓவரா சொல்லக்கூடாது ஓகேங்களா? ஒரு அளவு இருக்கு, எல்லாம் பெருமையா இருக்கு ரொம்ப. சுட சுட டீ எங்க ஓடுது, தள்ளிப்பாங்க, டீயை பார்ப்போம், தள்ளிப்பாங்க ப்ரோ. புரியல பாருங்க எவ்வளவு நிறைய டீ வச்சிருக்காரு. ஓடி ஒரு நாள் எவ்வளவு ஓடும்? ஒரு நாளைக்கு 40-50 லிட்டர் கிட்ட ஓடும். 50 லிட்டர் சமயம். இதுதான் நம்மளோட மெயின் பிரான்ச். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பிரான்ச். ஓகே எல்லாம் ரன் ஆகுது. எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க? நாங்க 2 இயர்ஸ். 2 இயர்ஸாவா? எவ்வளோ சேலரி? சேலரி 30K பெர் மந்த். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்குன நீ? சரி அவ்வளோதான். நான் வந்துட்டு ரொம்ப கஸ்டமர்லாம் வந்துட்டாங்க. எங்க போவீங்க? அது எங்க இருக்கு? நல்ல தூரமா? எதுல வந்தீங்க? 100 தனியா வர நடந்து போறீங்க? ஆனா அவங்க ஏறக்கூடாது சொல்லும். அங்க ஒரு பல்சர் கார வந்தால பார்த்தோன்னே திருக்குறான்.
ஒரு கீரை போட்டுட்டு திருக்குண்ணா நான் அதுக்கு முன்னாடி கீரை போட்டு நம்ம வந்துட்டேன். இது முடிச்சு பேசுறேன். நல்லா அதுதான் மோட்டோ, கண்டென்ட்டுக்கு மோட்டோ. முறுக்கி பாக்குறியா தங்கம் அப்படின்ட்டு. டாடா டாடா. ஹாப்பினஸ் அவ்வளவுதாங்க பசங்க. ஒரு முறுக்கு இப்படி வச்சு அவ்வளவுதான். ஐயோ எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, அதே போதும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே மதுரையை விட்டு வெளியே வந்துட்டோம். கஷ்டமாக தான் இருக்குது மதுரையை விட்டு வெளியே வர்றது. வேறு என்ன பண்ணுறது, நம்ம அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் ரைட் போவேணும்ல, அதனால தான் வரவே மாட்டேங்குது. சிவகங்கை தான் போகிறோம். மதுரை முடிச்சிட்டோம், திண்டுக்கல் முடிச்சாச்சு, மதுரை முடிச்சாச்சு. மதுரையில் நாயக்கர் மஹால் பார்த்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போய்க்கலாம். தப்பான்ஸ் கிடையாது. மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளே போனால் ரொம்ப நேரம் ஆயிரும். பார்த்துட்டோம் ஆல்ரெடி. உள்ளே போனால் வீடியோ எடுக்க கூட அளவு கூட கிடையாது வீடியோலாம் உள்ள. அதனால தான் சொல்கிறேன், வெளியே போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம். எங்களுக்கு சரியான டிராஃபிக்கு. இல்லை வர்றதுக்கு எவ்வளோ தெரியுமா, ஸ்டாலின் வேறு வந்திருக்காராம். அதனால அவருக்கு ஃபுல்லாக பாதி ரோட டெக் டைவர்ஷன். எத்தனை டெக் டைவர்ஷன் தெரியுமா, எனக்கு எதுலையுமே போக முடியல. ஒரு சந்துக்குள்ளே போனால் தம்பி டெக் டைவர்ஷன் பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. நான் எதில் தான் போகிறது, ரோட்டில் தானே போக முடியும், வேறு எதில் போக முடியும்? ஜெட்டு நான் பறந்து போயிடவா? என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி எப்படியோ வந்தாச்சு மதுரைக்கு வெளியே. ஆனால் இன்னும் லேட் ஆகினா வச்சுக்கோங்க, மணி 12. இதுக்கே சரியான கூட்டம். 2 மணி தாண்டிட்டு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மதுரையை விட்டு வெளியே வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். நம்ம அடுத்த சிவகங்கை டிஸ்ட்ரிக் போக முடியாது. நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக் வெறும் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? எல்லா டிஸ்ட்ரிக்குமே ரொம்ப பக்கத்தில் நம்மளுக்கு. எனக்கு அதனால தான் 3 டிஸ்ட்ரிக் முடிக்க முடியுது. 27 கிலோமீட்டர் தான் சிவகங்கை டிஸ்ட்ரிக் இங்கேருந்து. கரெக்டாக சிவகங்கை ஒரு டிஸ்ட்ரிக் தானே, எனக்கே கரெக்டாக தெரில. ஆனால் டிஸ்ட்ரிக் தான் மோட்டோ ப்ரோ சொன்னார். சரி நானும் அப்படியே போயிட்டேன். 27 கிலோமீட்டர் 12:30 போகிற மாதிரி எடுத்து 12:30 போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு சிவகங்கையில் ஏதாவது பார்க்க முடிஞ்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து இங்கே போயிடலாம் 4வது டிஸ்ட்ரிக்கு. நீங்கள் 4வது டிஸ்ட்ரிக். ஆனால் எந்த ஊர் இங்கே தான் இருக்கும், புதுக்கோட்டை. முடிஞ்சால் புதுக்கோட்டை போயிடலாம். மழை வேற வர்ற மாதிரி இருக்குது. மழை வரலன்னா புதுக்கோட்டை போயிடலாம். 80 கிலோமீட்டர் புதுக்கோட்டை. எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். 6 மணிக்குள்ளே புதுக்கோட்டை போய்ட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கேருந்து கொஞ்சம் காலைல கொஞ்சம் லேட்டாக எழுந்தாலும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி தான். புதுக்கோட்டையில் முடிஞ்சால் போய் பார்க்கலாம்.